சரியா? நிறைய புரோட்டான் இருக்கு, அதே மாதிரி நிறைய எலக்ட்ரான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஒண்ணுக்கு மேலே இருந்தானா அது வந்து என்னது? பேட்டரி. சரியா? இப்போ இதுவே இப்போ இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைஸ்ல இதுவும் கற்பனை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 பொருளை பார்த்துருக்கீங்களா? நம்ம டிவி ரிமோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பொருள் யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேட்டரின்னு சொல்லுவோம். ஏன் 2 பொருள் யூஸ் பண்ணுவோம். சரியா? என்ன பண்ணணும்னா 2 பொருளை யூஸ் பண்ணுவோம். அதனால அது பேர் வந்து என்ன சொன்னதா? பேட்டரி. பேட்டரினா தமிழ்ல மின்கல அடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். பேட்டரினா தமிழ் என்ன சொல்லணும்? சூப்பர். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன பொருள் நீங்க கூப்பிடுங்க, என்னென்ன பொருள்